அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் முஸ்லிம் கிதாபின் 1192 ஹதீஸினை பார்ப்போம். அபு மஸ்ஊத் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பாளர். இந்த ஹதீஸ் பிரகாரம் யார் இமாமத் செய்ய தொழு வைப்பதற்காக யார் தகுதியுள்ளவர்கள் என்பதை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் என்ன கூறுகிறார் என்றால், ஒரு ஜமாத்தில் அதிகமாக யார் குரானை மனனம் செஞ்சுருக்காங்களோ, யார் அதிகமாக சூறாக்களை மனனம் செஞ்சுருக்காங்களோ அவங்க தான் இமாமத் செய்ய வேண்டும். அப்படி அந்த ஜமாத்தில் நிறைய பேர் குரானை அதிகமாக மனனம் செஞ்சுருக்கிறாங்க, அப்போது யார் நபி வழியை அதிகமாக தெரிந்து வைத்துள்ளார்களோ அவங்க தான் இமாமத் செய்ய வேண்டும். அப்படி இந்த ஜமாத்தில் அதிகமாக குரானையும் மனனம் செஞ்சுருக்கிறாங்க, அதிகமாக நபி வழியை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, அப்போது யார் முதலில் ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ, அல்லாஹ்வோட பாதையில் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்களோ அல்லாஹ்விற்காக, அவர்கள் இமாமத் செய்ய வேண்டும். அப்படி அந்த ஜமாத்தில் நிறைய பேர் அல்லாஹ்வுடைய குரானை மனனம் செஞ்சவர்களாகவும் நபி வழியை அதிகமாக அறிந்தவர்களாகவும் அல்லாஹ்வோட பாதையில் நிறைய பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஹிஜ்ரத் செஞ்சவர்களாகவும் இருந்தால், யார் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் இஸ்லாத்தை தழுவினாங்களோ அவங்க தான் இமாமத் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸினை நாம் ஆராய்ந்து அமல் செய்வோம், இதை ஷேர் செய்வோம். அல்லாஹ்வோட பாதையில் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வோட திருப்தி அடைய இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.